ஒரு காலத்தில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி இருந்தது. ஒவ்வொரு மாலையும் அறையை அதன் ஒளிரும் ஒளியால் நிரப்பியது. மெழுகுவர்த்தி சூரியனின் பிரகாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஏனென்றால் சூரியன் உலகம் முழுவதற்கும் ஒளியை கொடுக்கிறது என்று. ஒரு நாள் மெழுகுவர்த்தி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சூரியன் எவ்வளவு வலிமையாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. என் ஒளி அதனுடன் ஒப்பிடும்போது அதன் அளவு மிகவும் சிறியது. அது சிறிதும் பயனளிக்காது என்று. அன்று மாலை சூரியன் மறையும் பொழுது மெழுகுவர்த்தி சூரியனிடம் கேட்டது. ஓ சூரியனே, நீ மிகவும் அற்புதமாகவும் பிரகாசமாகவும் பிரகாசிக்கிறாய். நான் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி. என் ஒளி உண்மையில் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்று. அதற்கு சூரியன் சிரித்துக்கொண்டே, சோகமாக இருக்காதே குட்டி மெழுகுவர்த்தி. பகலில் நான் முழு உலகத்தையும் ஒளிரச் செய்யலாம். ஆனால் இரவில் என் ஒளி மறைந்துவிடும். அப்போது உன்னுடைய ஒளி சிறப்பு பெறும். இதை கேட்ட மெழுகுவர்த்தி ஆச்சரியப்பட்டது. அப்படியா, எனது சிறிய ஒளி எவ்வாறு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று சூரியனிடம் கேட்டது. சூரியன் விளக்கியது. இரவில் எல்லாமே இருட்டாக இருக்கும்போது உங்கள் மென்மையான வெளிச்சம் மக்களுக்கு பார்க்க உதவுகிறது. உன்னுடைய ஒளி அவர்களை பாதுகாப்பாக உணரச் செய்து அரவணைப்பை தருகிறது. உங்களைப் போன்ற சிறிய வெளிச்சம் கூட இருளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விளக்கியது. அதை கேட்ட மெழுகுவர்த்திக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்தது. அதன் ஒளி சிறியதாக இருந்தாலும் அதன் சொந்த நோக்கம் என்று ஒன்று இருப்பதை அது உணர்ந்தது. எனவே அன்று இரவு மெழுகுவர்த்தி பிரகாசமாக பிரகாசித்தது. அறையை மினுமினுப்புடன் நிரப்பியது. வீட்டில் உள்ளவர்கள் அதன் மென்மையான ஒளியால் சூடாகவும் பாதுகாக்கவும் உணர்ந்தார்கள். அந்த நாளில் இருந்து மெழுகுவர்த்தி புரிந்து கொண்டது, ஒவ்வொரு ஒளியும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று. அதனுடைய ஒளி சிறப்பு வாய்ந்தது என்பதையும் தேவைப்படும் போது அது விலைமதிப்பற்றது என்பதையும் அது அறிந்து கொண்டது. இதே போலதான் ஒவ்வொரு உதவியும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது முக்கியம். மெழுகுவர்த்தியின் ஒளி இருளை போக்கி அரவணைப்பை வழங்குவது போல சிறிய உதவி கூட ஒருவருக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஒவ்வொரு கருணை செயலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் மிகவும் முக்கியமானது. ஒரு மெழுகுவர்த்தியின் ஒளி இருளுக்கு அரவணைப்பை கொண்டு வருவது போல சிறிய முயற்சிகள் மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு ஆறுதலை தரும். நன்றி.